ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஒருத்தருக்கு ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டா தான் அது கிடைக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. என்ன தெரியுமா? நீங்கள் போகிற பாதையில் முள் இருந்துச்சு, கல் இருந்துச்சுன்னா, அது ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் வேகமாக போயிடுவீங்க. பட் செகண்ட் டே கால் நேற்று நமக்கு இந்த கல் இந்த இடத்துல முள் குத்துச்சுல, ஸோ முள் இருந்தால் அந்த இடத்துல நம்ம பார்த்து நடக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அறிவு அந்த இடத்துல வரும். அதுதாங்க லைஃப்பும். அப்படிதாங்க. ஈஸியாகவே இருந்துட்டா ஒரே ஒரு நாள் கஷ்டம் வரும்போது ரொம்ப மலைச்சு போய் நின்றுவோங்க. ஆனால் கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி சமாளிக்கும்ன்ற அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளால் எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். சரியா? ஆனால் இன்னொன்று கேட்குறீங்க, ஏங்க அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்போ எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. என்ன தெரியுமா? இப்போ நம்ம அடுத்தவனை பார்த்து அவன் மட்டும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை அது உங்களுடையது, உங்களுக்கானது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கஷ்டமோ நஷ்டமோ அது நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். ஸோ என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு நினச்சிட்டு அந்த தடைக்கல்லாக இருந்தாலும் டோன்ட் வரி, இது உங்கள் லைஃப். ஸோ அந்த படிக்கல்லாம் மாற்றிட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களுக்கு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.